கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதிலே எவ்வளவு வல்லமை உண்டு என்று நீங்கள் கேட்டால், செத்துப்போகப் போகிற அந்த எசேக்கியாவின் உயிரை காப்பாற்றும் விதத்தில் அது இருந்தது. கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதிலே கவனிங்க, வல்லமையுண்டு. லாசரு மரித்து விட்டான். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4ஆம் நாளிலேதான் இயேசு அங்கு வருகிறார். மரியாள் போய் இயேசுவின் பாதத்தின் மேல் விழுந்து கவனிங்க, ரொம்ப அழுதாங்க. அவரோட பாதத்தை கண்ணீரால் துடைத்தாள். இயேசுவே, நீங்க மாத்திரம் தாமதமா வரலனா இவன் இங்க செத்திருக்க மாட்டானே ஆண்டவர் அப்படின்னு அழுகிறாவ. மரியாள் அழுது கொண்டிருக்கும் போது இயேசுவாலையும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு அழுதாளோ, பயங்கரமாக அழுதாள். அவ அழுகிறத பார்த்து இயேசுக்கும் தாங்க முடியல. அவரும் அங்க அப்படியே அழுதுட்டாருங்க. வாங்க பாத்திரலாம். யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கவனிங்க, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கவனிங்க. இயேசு கண்டபோது என்னங்க ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து என்னங்க கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவர்கள், ஆண்டவரே ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கூட அங்க அழுதாருங்க. அந்நாளிலே மரியாளோட அந்த கண்ணீர், அதாவது அவர் மிகவும் நேசித்த அந்த மரியாள் அவள் அழுத போது அவரும் கூட அன்றைக்கு அழுதாருங்க. என் ஆண்டவர் கிட்டே அருகே வந்து கண்ணீரை துடைப்பவர், அது மாத்திரமல்ல தேவையானால் கூட அழுகிறவர். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவனுங்க அவர். நாம் சேவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்து போயிருந்த கவனிங்க அந்த லாசருவை அடக்கம் செய்த பிறகு கவனிங்க, அவனை மீண்டும் பிழைக்க வைத்தது எது தெரியுமா? சொல்லுங்களேன். மரியாளோட கண்ணீரின் அந்த ஜெபம்தான். ஆசையெல்லாம் தாறுமாறாகிவிட்டதா? இனி முடிந்து விட்டது. எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைத்தேனோ அதுதான் நடக்கிறது என்று எதை குறித்தாவது நீ யோசித்துக் கொண்டு வருகிறாயா? எல்லை மீறி இனி இதுக்கு சான்ஸே இல்ல, இதுக்கு இனிமே வாய்ப்பே இல்ல, இட்ஸ் ஆல் ஓவர் என்று எதை குறித்தாவது நீ யோசித்துக் கொண்டிருப்பாய் என்றால் கவனி. கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று கேட்டா, கை நழுவி போயிருக்கிற காரியங்களையுமே கூட திரும்ப உன் கரத்துக்குள்ளாக சேர்க்கக்கூடிய அந்த வல்லமை கண்ணீரின் ஜெபத்துக்கு அது உண்டு. எசேக்கியா கண்ணீர் சிந்துனாங்க. இன்னைக்கு எதுக்குங்க நீங்க ஜெபிக்கிறீங்க? யாரோ சொன்னாங்க. என்னங்க சொன்னாங்க? கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணா ஆரோக்கியத்தை தருவார்னு, அதே மாதிரி ஜெபம் பண்ணா நல்ல வேலையை தருவார்னு, அதே மாதிரி நீங்க ஜெபம் பண்ணா சுகத்தை கொடுப்பார்னு ஜெபம் பண்ண கவனிங்க. தேவன் ப்ரமோஷனை தருவார், கற்ப பலனை தருவார். எஸ், நான் அறிவிக்கின்ற என் தேவன் ஜெபத்துக்கு பதில் தரக்கூடிய உயிருள்ள ஒரு தேவனவர். ஆனால் கவனிங்க, வெறும் வரங்களுக்காக நீங்க தேவனுடைய சந்நிதிக்கு வருவீர்கள் என்றால் இந்த வரத்தை தரக்கூடிய தேவனை நீங்க இழந்து போயிருவீங்க. இப்போ ஒரு கேள்வி கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு மாம்பழத்தை தருகிறேன், ஒரு மாங்காய் செடியை தருகிறேன். உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க. கவனிங்க, மாங்காய், அந்த மாங்காய் பழம் வேணுமா அல்லது மாங்காய் செடி வேணுமா? நீங்களே சத்தமா சொல்லுங்க. பழத்தை வாங்கினீங்கன்னா உடனே சாப்பிட முடியும், அப்படிதானங்க? உடனே முடிவு பண்ணி நீங்க எதை நீங்க கேட்பீங்க? பழத்தை தான் வாங்கிருக்கீங்க. எதுக்குங்க செடியை கொடுத்து அதுக்கு நான் தண்ணீர் ஊற்றி தூக்கிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி அதை நட்டுட்டு அது வளர்ந்து தண்ணி ஊற்றி வளர்ற வரைக்கும் அதை யாருங்க பார்த்துக்கிட்டே இருப்பா? நான் மாம்பழத்தை நான் அப்படியே சாப்பிட்டுறேன். ஸோ மாம்பழமும் இருக்கு, செடியும் அங்கே இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க, எதை நீங்க ஆசைப்படுவீங்க? மாம்பழத்தை வாங்குவீங்களா, மாங்காய் செடியை வாங்குவீங்களா? இப்போ செடினா வச்சுக்கலாம். கவனிங்க, அது இருக்கிற காலம் வரைக்கும் உங்களுக்கு பழத்தை கொடுத்துக்கிட்டே பழத்தை கொடுத்துக்கிட்டே பழத்தை கொடுத்துக்கிட்டே பழத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதுவே பழத்தை வாங்கினா 2 நிமிஷத்துல காலியாயிரும். இன்னைக்கு துரதிருஷ்டம் என்னவென்றால், அநேகம் பேர் இந்த செடியை விரும்பாம மாம்பழத்தை தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன்னா பழனை உடனே சாப்பிட்டுடலாம். அந்த செடினா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது வரம் இல்லை, அந்த வரத்தை தரக்கூடிய தேவன் தான். தேவனை நீங்க ஆசைப்படுவீர்கள் என்றால்
கொஞ்சம் சில சமயங்கள்ல உங்களுக்கு வர வேண்டிய அந்த பதிலெல்லாம் தாமதமாகலாம். ஆனால் வருகிற பதில் மாத்திரம் அது அற்புதமாக இருக்கும். அதிலே சந்தேகம் இல்லவே இல்லை. எசேக்கியா, நான் உன்னை குணமாக்குறேன். உன் ஆயுட்காலத்தை கூட்டுகிறேன். நீ கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை நான் கண்டேன். அதனால உன் ஜெபத்தை நான் அங்கீகரிக்கின்றேன். அப்படிதானங்க? வாங்க வாசிக்கலாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கவனிங்க, உன் கண்ணீரை கண்டேன். என்னங்க இருக்கு இந்த இடத்துல? கவனிங்க, தேவன் அவனுடைய கண்ணீரையும் அவனுடைய விண்ணப்பத்தையும் அவர் கண்டிருக்கிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சபையே. கவனிங்க, தேவன் அவனுடைய கண்ணீரை அவர் கண்டார். அதனால அவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டார். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? தேவன் என் ஜெபத்தை கேட்கறதே இல்லை, என் ஜெபத்துக்கு அவர் செவி சாய்க்கிறதே இல்லை, அவர் கண்டுக்கிறதே இல்லை, என் ஜெபத்தை அவர் கண்டுக்கிறதே இல்லை, அப்படி சொல்றவங்க இருக்கீங்களா? அப்படின்னா கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. எதங்க முயற்சி பண்ணி பார்க்கணும்? கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் அப்பா கை நழுவி போகிறதோ அப்பா, அது எதுவோ வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே, இன்னும் அது உம்முடைய கருத்துக்குள்ளாக தான் இருக்கிறது. எனவே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறார்களோ அந்த காரியத்திலே அவர்களுக்கு அற்புதத்தை நடத்துங்க. விவாகம் நடக்காதோ என்று யோசிக்கிற தம்பிகளை தங்கைகளை தைரியப்படுத்துங்க. அப்பா, பெற்றெடுத்தவர் நீரே, ரத்தம் சிந்தி வாங்கிக் கொண்டவர் நீரே, கல்யாணம் பண்ணி வைப்பதில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காதே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. மனைவிக்குள் மாற்றம், கணவருக்குள் மாற்றம், குடும்பம் கட்டப்பட வேண்டும், சமாதானமாக வாழ ஆசைப்படுகின்ற பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்களை ஒன்றிணைங்க அப்பா. நல்ல ஐக்கியத்தை குடும்பத்திலே தாரும் அப்பா. சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பத்திலே நிம்மதி அருளி செய்யுங்க அப்பா. மக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.